அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, லஞ்சுக்கு தான் நான் பருப்பு கீரை நான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு 100 கிராம் போல் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கிட்டேன். இதில் மஞ்சத்தூள், சீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு 7 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு கூட சேர்த்துட்டு நான் கீரையை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, கொஞ்சோண்டு நான் புளியும் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு கீரை எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு தருவாங்க சின்ன வயசில் அடிக்கடி. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது 3 விசில் போட்டு நம்ம எடுத்துட்டோம். பருப்பு நல்லா வெந்து வந்துருந்துச்சு. இதை நம்ம கடைஞ்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட தாளிக்கிறதுக்காக கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்து நம்ம தாளித்து அந்த தாளிப்பையும் நம்ம இந்த பருப்பில் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம சாப்பாடு கூட இது முட்டை வச்சு சாப்பிட்லாம், அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், கருவாடு கூட இன்னும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. நான் கருவாடு கூட தான் இந்த பருப்பு கீரையை வச்சு சாப்பிட்ருந்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.